இல்லாட்டி நான் அந்த ஃபங்க்ஷன் இறுதி வரைக்கும் இருக்கிறவன் தான். எந்த ஃபங்க்ஷன் போனாலும் அது என்னுடைய பத்திரிகை நண்பர்கள் அங்கேருந்து இங்கே வந்தவன் நான் என்பது உங்களுக்கு தெரியும். அதனால் என்ன முதல்ல அருண் இருக்கீங்க தெரியலையே, என்னை மன்னிச்சிருங்க, தப்பாக நினச்சிக்கங்க, கோவப்பட்ட மாதிரி தெரிஞ்சுது. என்ன சார் இந்த மாதிரி எப்படி சார் இப்போ சினிமா ஃபங்க்ஷன்னா இப்படி தானே சார் இருக்கும் அப்படின்னீங்க. அது நான் வருத்தப்படல, ஏன்னா வாசுதேவன் வந்து வருத்தப்படாத ஒரு கேரக்டரு. அப்புறம் இதில் வந்து சித்தார்த்து கூட ஒரு இன்டெலிஜென்ட் பஞ்சு மாதிரி உள்ளம் கொண்டவர் என்றெல்லாம் சொல்லி ராம்சான் சொன்னாங்க. பஞ்சு மாதிரி உள்ளம் இருக்கிறதோ இல்லையோ, அவர் வந்து தைரியமான ஒரு நல்ல ஒரு. நான் கேட்ட ஒரே கேள்வி, ஸ்ரீ இது வந்து ரீச் ஆகுமா, எல்லாருக்கும் வீடு கட்டணுன்ற ஆசை இருக்கா, இல்லாட்டி சம்பாரித்து நல்லா இருக்கணும், குழந்தை குட்டி நல்லா இருக்கணும், வருங்காலம் நல்லா இருக்கணும், சேமித்து வைக்கணும்னு நினைப்பாங்களா, வீடு கட்டணும்னு நினைப்பாங்களா என்ற ஒரு கேள்வி தான் வந்தது. ஆனால் இந்த படத்தில் வந்து நடிக்க ஆரம்பித்ததுலேருந்து ஐ ஃபெல்ட் எஸ், ஐ திங்க் a home, a roof above the head is compulsory in the must. அது வந்து இங்கே வந்து இன்றைக்கி தான் அருணை பற்றி ராம் சார் சொல்லும்போது நம்ம எல்லாருமே அதே பாதையில் தான் வந்திருக்கோம். வானத்திலிருந்து குதித்த நட்சத்திரம் அல்ல நம்ம எல்லோரும் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா இட் இஸ் ஸோ இமோஷ்னல் டு லுக் அட் இட், த வே இட் இஸ் கட். எடிட்டர் பேசிகிட்டு இருந்தாங்க. அண்ட் டிகே ஜிதன் ஒர்க் வித் அஸ் இனிஷியலி. இது ஒரு வாழ்க்கைக்கு இன்று மக்களோடு மக்களாக இணைந்து பார்க்கும்போது இந்த குடும்பம், ஏன்னா குடும்பம் தான் மெயின், இது ஸ்ட்ரென்த். அது டிஸ்இன்டகிரேட் ஆகக்கூடாது. எந்த ஒரு சூழலிலும் தாய் தந்தையை வணங்குவதுன்னு சொல்கிற மாதிரி அந்த குடும்பத்தை வந்து ஒற்றுமையாக வைத்திருப்பதே மிக மிக கடினம். அது இந்த காலகட்டத்தில். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சோதனைகள். நீங்கள் ட்ரெய்லர் பார்க்கும்போது நான் சொல்கிறேன், படத்தை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்குவீங்க. அந்த வேதனைகளும் சோதனையும் வருகின்ற காலகட்டத்தில் நினைத்திருந்தது நடக்கிறதா இல்லையான்னு அந்த கதை.